NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் பிள்ளை. நம்ம இந்த வீடியோல இப்போ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல அசிஸ்டன்ட் லோகோ பைலட் போஸ்டுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பேச போறோம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இந்த நோட்டிபிகேஷன்ஸ், அதாவது அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அந்த போஸ்டுக்கான நோட்டிபிகேஷன்ஸ் 19/1/2024 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் போர்ட்டல் இப்போ 20/1/2024 ஆரம்பிச்சிருக்கு. எப்ப முடியும் ரெஜிஸ்ட்ரேஷனோட லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி நெக்ஸ்ட் மந்த் 19ஆம் தேதி லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன்ஸ்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க 20ஆம் தேதியில இருந்து 29ஆம் தேதி வரைக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், அந்த அப்ளிகேஷன்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் வந்து லேட்டரா வந்து அவங்க சொல்லுவாங்க. இல்ல இது எந்த வெப்சைட்ஸ்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த www.recruitmentrrb.in அந்த வெப்சைட்ஸ்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனும் இருக்கும், அது போக அப்ளிகேஷன்ஸும் இருக்கும், நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி டீடைல்ஸ், இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் போஸ்டுக்கு சேலரி பாத்தீங்க அப்படின்னா 19,900 ரூபாய் பேசிக் பே. அது போக டிஎன்எஸ் அலோவன்ஸ் இருக்கும், ஹெச்ஆர்ஏ இருக்கும், மற்ற அலோவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 40,000 ரூபாய் கிட்ட வரும். ஓகேங்களா. அடுத்து குவாலிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 10th முடிச்சிருக்கணும், அது போக ஐடிஐ படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அப்படி இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். இந்த 3 கேட்டகரியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து வேகன்சிஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன், நீங்க அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஏதாவது ஒரு உங்களுக்கு இந்த சோன்ல இவ்வளவு வேகன்சின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ பாஸ் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை அந்த ரீஜன் அந்த சோன்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா சென்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்தம் 148 வேகன்சி இருக்கு. இதே மாதிரி நமக்கு உங்களுக்கு இந்த ஜோன்ல எவ்வளவு வேகன்சி வேணும்னா இதுதான் பாஸ் பண்ணி நீங்க பாருங்க. அதோட கண்டினியூஷன்ஸ் தான் இது. இதுல பாத்தீங்கன்னா கொல்கத்தால வந்து 2 ஜோனா பிரிச்சிருக்காங்க, ஈஸ்ட் ஜோன், சவுத் ஈஸ்ட் ஜோன், அந்த மாதிரி ஜோனா பிரிச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 284, அதுக்கு போறது 91 இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பட்னா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 38, மொத்தம் 38 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ டோட்டலா இதுல வந்து 5,696 போஸ்ட். அது அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 2,499, எஸ்சி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 804, எஸ்டி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 482, ஓபிசி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 1,351, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா 520 போஸ்ட். ஸோ டோட்டலி 5,696 போஸ்ட் இருக்கு. இந்த ஜோன்ல ஏதாவது இந்த பர்டிகுலர் ஜோன்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு வேக்கன்ட் வேணும் அப்படிங்கறத நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா 1/7/2024 படி 18ல இருந்து 30 வயசு உள்ளவங்க யாரெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அதுல சில கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அப்படின்னா உங்களுக்கு 30 பிளஸ் ஒரு அடிஷனலா ஒரு 5 இயர்ஸ் 35 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். இது ஓபிசி நான் கிரிமினல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 30 பிளஸ் 3 இயர்ஸ் அதாவது 33 வயசு வரை உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மென் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மென் கேட்டகரியில் உள்ளவங்களே ஒரு 3 பிரிச்சிருக்காங்க, ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி, எஸ்சி எஸ்டி, இந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன்ல 3 பிரிச்சிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன்ல எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா உங்க சர்வீஸ் மொத்தம் வயசு என்ன, லென்த் ஆஃப் சர்வீஸ் எவ்வளவு, அதை கழிச்சு அதுல இருந்து ஜெனரல் கேட்டகரி இருந்தா ஒரு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ், ஓபிசி கேட்டகரி இருந்தா 6 வருஷம், எஸ்சி எஸ்டி இருந்தா 8 வருஷம். இது எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி. அதுக்கப்புறம் ரயில்வேலயே குரூப் சி குரூப் டி போஸ்ட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. அடுத்து இதுல ஆர்கனைசேஷன், ரயில்வே ஆர்கனைசேஷன்ல வேற ஏதாவது ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இன்னொன்னு ஃபீமேல் கேண்டிடேட், விடோ, அவங்க டிவோர்ஸ் ஆகிருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செப்பரேட் ஆகிருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதை பார்க்கலாம். அடுத்து எக்ஸாமினேஷன்ஸ் ஃபீ பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி கேண்டிடேட், எஸ்டி கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்கானமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அவங்கள 250 ரூபா. இது நல்லா புரிஞ்சுக்கணும். எக்கானமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ்ங்கிறது எக்கானமிக்கலி வீக்கர் செக்ஷன், ரெண்டும் ஒண்ணு கிடையாது, வேற வேற. அதுக்கான டெபினிஷன்ஸ் இந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதர் கேட்டகரிக்கு வந்து நீங்க 500 ரூபாய் பே பண்ணணும். ஓகே, பே பண்ணி விட்டீங்கன்னா இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் அப்படின்னா ரீஃபண்ட் தான். எப்ப ரீஃபண்ட் அப்படின்னா நீங்க அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 அதை எழுதி முடிச்சிட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்க. நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 அதை நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு அப்பியர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். அடுத்து செலக்ஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 இருக்கு.
டெஸ்ட் எழுதி முடிச்சவங்களுக்கு எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா 15 டைம்ஸ் ஆஃப் வேகன்சி, மொத்தம் 5696 இன்ட்டு 15, அவ்வளோ டைம்ஸ் அந்த ரேங்க் படி அந்த கம்யூனிட்டி படி எது எத்தனை வேலை தேவைப்படுது அதை படி நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் 2க்கு ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து நீங்க டெஸ்ட் 2க்கு போயிட்டீங்க, அந்த 15 டைம்ஸ் அந்த வேகன்சிக்கு நீங்க ரேங்க்ல வந்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது டெஸ்ட் எழுதலாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2. இந்த டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கு, பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லி ரெண்டு டெஸ்ட் இருக்கு இதுல கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2ல. அதுல பாத்தீங்கன்னா 8 டைம்ஸ் அந்த வேகன்சில இருந்து 8 டைம்ஸ் உள்ளவங்க எடுப்பாங்க, ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா பார்ட் பி கேட்டகரியில கண்டிப்பா நீங்க 35% மார்க் எடுத்துக்கணும். எடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பார்ட் ஏவோட ரேங்க் வச்சு பார்ட் பில 35% வச்சு அடுத்து நீங்க விஷன் சர்டிபிகேட், மூணாவது விஷன் சர்டிபிகேட் ஒன்று வேணும். இந்த மூணையும் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள், மூணாவது டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேவா? அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு போகணும்னா நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இருக்கு இல்லையா, அதுல பார்ட் ஏ பார்ட் பி இருக்கு. பார்ட் ஏ மார்க், அந்த மார்க் வச்சு பார்ட் பில மினிமம் 35% மார்க் எடுத்துக்கணும். பார்ட் ஏல மார்க்ல ரேங்க் படி 8 டைம்ஸ் வேகன்சி அந்த ரேங்குக்குள்ள வந்துக்கணும். வந்து விஷன் சர்டிபிகேட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த மூணாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஓகே, அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல எப்படின்னா ஈக்குவல் வேகன்சி, எவ்வளவு வேகன்சி இருக்கும் 5696 வேகன்சினா 5696 பேர் தான் இதுல செலக்ட் பண்ணுவாங்க. எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2ல பார்ட் ஏ இருக்கு இல்லையா, அதுல 70% மார்க் எடுக்கிறாங்க. அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது 30% மார்க் எடுக்கிறாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணி ரேங்க் போடுறாங்க. ரேங்க் போடும்போது நமக்கு என்ன, அதுல அந்த 5696 ரேங்க்ல வந்தீங்கன்னா நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள். ஓகே, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபிட்னஸ் அதை செக் பண்ணுங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிச்சுன்னா நீங்க பிளேஸ் ஆயிருங்க. ஓகேங்களா? அடுத்து டெஸ்ட் டீடைல்ஸ். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1ல பாத்தீங்கன்னா மொத்தம் 75 கொஸ்டின்ஸ் இருக்கும், 75 மார்க், 60 நிமிஷம் தான். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க தப்பா நெகட்டிவ் மார்க் இருக்கு, 1/3 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கு. போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட், ரீசனிங், ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். ஓகேவா? ஓகே, நீங்க அதுல பாஸ் ஆயிட்டீங்க. நீங்க அந்த வேகன்சி மொத்தம் 5696 இன்ட்டு 15 அந்த ரேங்க்குள்ள நீங்க இருக்கீங்க அப்படின்னா ரெண்டாவது டெஸ்ட்க்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்க. ஓகேவா? ரெண்டாவது டெஸ்ட்ல பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு கேட்டகரி இருக்கு. பார்ட் ஏ அது ஒரே நேரத்தில் நடக்கும். பார்ட் ஏல பாத்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க் 90 நிமிஷம். ஓகேவா? அடுத்து 1/3 மார்க் அது நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதோட டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட், ரீசனிங், ஜெனரல் சயின்ஸ் அந்த இருக்கும். அடுத்து பார்ட் பி பாத்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் 75 மார்க், மொத்த டைம் 60 நிமிஷம். அதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு, 1/3 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கு. டாபிக்ஸ் 4 சப்ஜெக்ட்ஸ். நீங்க ஐடிஐ படிச்சிருந்தீங்கன்னா ஐடிஐல இருந்து கேட்டிருப்பாங்க, டிப்ளமோ முடிச்சீங்கன்னா டிப்ளமோல இருந்து கேட்டிருப்பாங்க, இன்ஜினியரிங் முடிச்சீங்கன்னா இன்ஜினியரிங். ஓகே, என்ன டிசிப்ளினோ அதுல இருந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்து இந்த பார்ட் பி பேப்பர்ல நீங்க 35% மார்க் எடுத்தாலே போதும். பார்ட் பில வந்து நீங்க மார்க் ரொம்ப எடுக்கணும் அவசியம் இல்லை, 35% மார்க் இருந்தா நீங்க எலிஜிபிள். ஆனா இந்த பார்ட் ஏ ரேங்க் வச்சு மார்க்கோட ரேங்க் வச்சு தான் நீங்க என்ன பண்றாங்க, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்க்கு உங்களுக்கு ஸ்க்ரூட்னைஸ் பண்றாங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணிட்டாங்க, நீங்க அதை எழுதுறீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கு, 100 மார்க் இருக்கு, 90 நிமிஷம் நெகட்டிவ் மார்க் கிடையாது. அது ஆப்டிடியூட் ரீசனிங் தான் கேட்கறாங்க. ஸோ கடைசி நீங்க எப்படின்னா இந்த பார்ட் ஏ இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் 70% மார்க். இதுல அதிக மார்க் எடுத்து நீ இதுல ஓரளவு கம்மியா எடுத்தா கூட நீங்க நல்ல ரேங்க் எடுத்துக்கலாம். பட் இதுல ரொம்ப கம்மியான மார்க் பார்ட் ஏ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 பார்ட் ஏ அதுல வந்து நீங்க கம்மியான மார்க் எடுத்து இதுல அதிகமான மார்க் எடுத்தாலும் ரேங்க்ல வராது. ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2ல வந்து 70% மார்க் எடுத்துக்கிறாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்ல ஒன்று 30% மார்க் எடுத்துக்கிறாங்க. அதை வச்சு ரேங்க் போடுறாங்க. அந்த ரேங்க்ல நீங்க 5690 அந்த ரேங்க்ல 5690 ரேங்க்ல வந்துட்டீங்கன்னா ஓகே நீங்க லிஸ்ட் ஆயிருவீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு இதுதான் ப்ரொசீஜர்ஸ். நம்முடைய நண்பர்கள் இந்த இதுல எலிஜிபிலிட்டி யாராவது இருந்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் சென்டர் கண்டிப்பா வாட்ச் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த நோட்டிபிகேஷன்ஸ் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா அப்ளை பண்ணி அந்த டெஸ்ட் வெளியிட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த எக்ஸாம் இருந்துட்டா கூட நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ்ல ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். சரிங்களா? நம்ம இன்சூரன்ஸ் சென்டர்ல இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வந்து நம்ம கொஞ்சமா கொடுக்கலாம். நீங்க யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா நம்ம என்ன பண்ணலாம்னா நல்ல மார்க் எடுத்து லோக்கோ பைலட்டா ஆயிடலாம். சரிங்களா? குட், தேங்க்யூ. Thanks for watching.
Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.